வணக்கம். ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஆக்சசபிலிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுங்க. வித்தின் செட்டிங்ஸ்குள்ளே வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆக்சசபிலிட்டிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் அப்படிங்கிறது கடைசிக்கு முன்னாடி ஆப்ஷனாக இருக்கும். ஐஃபோன் 12 அண்ட் அதுக்கு அபவ் மாடல்ஸில் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல்இடி டிஸ்பிளேஸை கொண்டு வந்ததுலேருந்தே நம்ம யூசேஜ் வந்து கண்டென்ட் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா கூட நல்லா ஷார்ப்பராக நம்மளுக்கு பெட்டராக வந்து இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய 16 ப்ரோ மேக்ஸ் அண்ட் 17 ப்ரோ மாடல்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு சில யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்ணு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி தண்ணி வர மாதிரி இருக்குது, லைக் அதிக நேரம் பயன்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்சசபிலிட்டி வசதியை வந்து பயன்படுத்தலாங்க. வித்தின் டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் சைஸ்க்குள்ளே நம்மளுக்கு ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இது ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 25% செட் ஆகும். ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து பிரைட்னஸை டிம் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் டிம்னஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எப்படி ஒயிட் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பண்ணும்போதே உங்களுக்கு 25%லேயே போதுமானதாக இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப இரிட்டேட் வந்து பண்ணாது. ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளோட ஓஎல்இடி டிஸ்பிளேஸில் அந்த ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு ஷார்ப்பராக பிரைட்டன் வந்து பண்ணும். அந்த ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் அப்படிங்கிறது. நீங்கள் இதை விட அதிக பர்சன்டேஜ் வேணும்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் ஒரு 25%ல் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆன் பண்ணலாமா, ஆஃப் பண்ணி இது இத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கும் ஒரு 1 வீக் அனதர் 1 வீக் ஆஃப் பண்ணியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு கண்ணுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. நம்ம ஃபோன் பயன்படுத்துறதுனால கண்ணுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வசதி வந்து பயன்படும். அண்ட் இதனால் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சில யூசரோட கொஷினாக இருக்கும். நம்மளுக்கு பேட்டரியில் ரொம்ப ஒரு ஸ்மாலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க. ஏன்னா ஓவரால் நம்ம டிஸ்பிளேவோட யூசேஜை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் லெவலில் அந்த ஃபீச்சரை ஆஃப் பண்ணி. ஸோ கண்டிப்பாக பேட்டரியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம எவ்வளோ அதிக நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஸ்டில் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நெட்வொர்க் சிஸ்டம் சர்வீசஸ் எல்லாம் பயன்படுது, இந்த விஷயங்கள் தான் பேட்டரி ட்ரெயினுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை கரண்ட்லி இருக்கக்கூடிய பிரைட்டான விவிட் கலர் டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டும் பயன்படுத்தலாம். அண்ட் ஒரு சின்ன தகவலுங்க, நம்மளோட ஐராபின் ப்ரோ ஆப் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்பிள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் குயிக்காக சர்ச் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்மளோட ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா அதுக்குண்டான ப்ராடக்ட் சஜஷன்ஸ், நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு உண்டான சஜஷன்ஸ், அண்ட் நம்மளோட வீடியோஸ் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி டெம்பர் கிளாஸஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட 1600க்கும் மேற்பட்ட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட ஆஸ்கர் ஐராபின் ப்ரோவோட ஃபோரம் இன்டகிரேஷன் இதுக்குள்ளேயே இருக்குங்க. நீங்கள் இதில் கொஸ்டினை கேட்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஆக்சசரிஸோட லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் குயிக்காக சர்ச் பண்ணியும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் வசதியை அவங்களும் பயன்படுத்தி பார்க்கட்டும். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.